ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு 4 டாட் வச்சு ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவிலே வந்து பார்த்திங்கன்னா பட்டி வந்து எந்த ஏற்ற இறக்கமும் இல்லாமல் எப்படி கட் பண்ணுறதையும் நம்ம இந்த வீடியோவிலே பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பேக் சைடு வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து சுற்றிலும் மார்க் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம எவ்வளோ நெக் வைக்கணும் அப்படின்னு அளவு ப்ளவுஸில் வந்து எவ்வளோ நெக் இருக்குதுன்னு நம்ம அளந்துக்கலாம். அதை வந்து பாருங்கள், நான் எப்படி அளக்கிறேன் அப்படின்ட்டு டேப் அந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக இந்த மாதிரி மடக்கி அந்த கழுத்தோட கார்னர் பகுதியில் இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா கழுத்து வந்து நம்மளுக்கு எவ்வளோ இன்ச் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். இதே மாதிரி மடக்கி அந்த மடக்கிறது வந்து மேலே போயிடுச்சுன்னா கழுத்து மேலே போயிடும், கீழே இறக்கிட்டிங்க அப்படின்னா கீழே வந்துடும். அந்த கார்னர் பகுதி மட்டும் நம்மளுக்கு கரெக்டாக வர மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா கழுத்து வந்து அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதை வந்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இது 6 இன்ச் நம்மளுக்கு வந்து இந்த கழுத்து இருக்குது, முன் கழுத்து. இப்போ நம்ம கரெக்டாக டேப் வச்சு 6 இன்ச்சு வரைஞ்சிக்கலாம். 6 இன்ச்சில் வந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போயுமே வந்து புதுசாக பழகிறவங்க பாக்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் அப்படியே வந்து கழுத்தை வரைஞ்சிக்கோங்க. இல்லை நீங்கள் அளவு ப்ளவுஸ் மாதிரியே வரையணும் அப்படின்னா அளவு ப்ளவுஸை நேராக கழுத்துக்கிட்ட வச்சு அந்த கழுத்தோட ஷேப்பை வந்து நம்ம அப்படியே வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து நான் பாக்ஸ் போட்டு தான் வந்து உங்களுக்கு வரைஞ்சி காட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், நம்ம 6 இன்ச் வந்து மார்க் பண்ணிட்டோம். இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வந்து நம்ம அந்த மாதிரி ரவுண்ட் வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நான் மேலே போட்டிருக்க கோடு மாதிரி போட்டிங்கன்னா கழுத்து கொஞ்சம் மேலே மாதிரி வரும். இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் கீழே அப்படி தனிவாக போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கழுத்து வந்து நல்லா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா விரிஞ்சு அழகாக இருக்கும். அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு ரொம்ப ரவுண்ட் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் போட்டிருக்க அளவுலேருந்து லைட்டாக உள்ளே தள்ளி நீங்கள் வரையணும். இப்போ வந்து நம்ம அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதை மட்டும்தான் அப்படின்னு நம்ம வரைஞ்சிக்க போகிறோம். இப்போ முன்னாடி நம்ம டாட்டோட உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம மேலே வந்து ஷோல்ட்ரு பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுருப்போம்ல, அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து அந்த ஷோல்ட்ரு நம்மளுக்கு ஜாயிண்ட் ஆகியிருக்க இடத்துலேருந்து கீழே வந்து அந்த டாட் வந்து எவ்வளோக்கு வருதுன்னு பார்க்கணும். இது கிராஸ் கட் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப இழுக்காமல் லைட்டாக மட்டும் நம்ம அந்த இழுத்து வச்சோம்னா போதும், ரொம்ப இழுக்கக்கூடாது. இப்போ வந்து பாருங்கள், கீழே வந்து நம்ம அந்த டாட்டோட அளவுக்கு ஒரு மார்க்கும் அந்த டாட்லேருந்து கீழே வந்து தையலுக்கு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம ஒரு தையலுக்கு அளவுக்கு விட்டுருக்கோம். மேலே வச்சுருக்க புள்ளி வந்து பார்த்திங்கன்னா மெயின் டாட்டோட உயரம். மொத்த உயரத்தை வந்து நம்ம கீழே வரைஞ்சிருக்கிறோம். இப்போ வந்து ப்ளவுஸில் அந்த கொக்கி பக்கம் நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்க, அதில் வந்து நம்ம கழுத்துக்கு வந்து மேலே வந்து தையலுக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சை விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து அந்த கொக்கி பீஸை வந்து நான் இப்போ எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள், அதே மாதிரி வைக்கணும். இப்போ பட்டியும் ஃப்ரண்ட்டும் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம்ல, அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து அந்த பட்டியும் ஃப்ரண்ட்டும் மார்க் பண்ணியிருக்க இடத்துக்கிட்ட இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த கப்பு பிடிக்கிறதுக்கு 3 டாட் வரும். அதில் வந்து அந்த கொக்கி பக்கம் இருக்க டாட்டுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சும் கீழே வந்து ஃப்ரண்ட்டும் பட்டியும் இணைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. ஆக மொத்தம் வந்து நம்ம அந்த ஊக்பட்டி அளவுலேருந்து 1 இன்ச் வந்து நம்ம ரெடி அளவுலேருந்து 1 இன்ச் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், சைடில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து இன்னொரு டாட் பிடிக்க போகிறோம். அதுக்கு வந்து எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பாருங்கள். நம்ம எப்பயும் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் விடுவோம். இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வேறு இன்னொரு டாட் வந்து நம்ம சைடில் பிடிக்கணும். அதுக்கும் நம்ம வந்து சேர்த்து தான் துணி விடணும். அதுக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து இந்த மாதிரி விட்டுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அங்கேக்குள்ளே டாட் பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் வச்சுருக்க அளவுலேயே வச்சுட்டு டாட் பிடிச்சிட்டிங்கன்னா அளவுகள் வந்து கொஞ்சம் 1/2 இன்ச் மாறி வரும். அதனால் 1/2 இன்ச் வந்து நம்ம சேர்த்துக்கணும் டாட்டுக்கு. இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் என்ன உயரம் இருக்கோ அதை வந்து இந்த மாதிரி ஒரு லைன் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு லைன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கீழே இருக்க அளவு வந்து பார்த்திங்கன்னா பேக்கோட உயரம், மேலே கோடு போட்டிருக்கிறது வந்து ஃப்ரண்ட்டோட உயரம். இப்போ வந்து நம்ம டாட் வந்து எவ்வளோ அகலத்தில் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது வந்து அந்த கொக்கி பக்கத்தில் இருந்து டாட் வந்து எவ்வளோ நம்மளுக்கு அகலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி டேப் வச்சு அளந்து பார்க்கலாம். இப்போ நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். இந்த கொக்கி பக்கத்தில் இருந்து அந்த டாட் வந்து எங்கே முடிஞ்சிருக்கோ அங்கே வந்து நம்ம அளவெடுக்கணும். 3.5 இன்ச் இருக்குது. இந்த 3.5யோட ஒரு 1/4 இன்ச் வந்து நம்ம சேர்த்துக்கணும். இந்த 1/4 இன்ச் எதுக்கு நம்ம சேர்த்துறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கொக்கி பக்கத்தில் வந்து
நம்ம பிசுறு தெரியாமல் அந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச் அடிப்போலில் கொக்கி வைக்கிறதுக்கு, அந்த துணி வச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு 1/4 இன்ச் வந்து நம்ம சேர்த்து விட்டு மொத்தம் 3/4 இன்ச் நம்ம வைக்க போகிறோம். 3.5 இன்ச் ரெடி. ஒரு 1/4 இன்ச் சேர்த்து 3/4 இன்ச் வச்சுட்டு அதே அளவையும் நம்ம கீழேயும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த டாட் வந்து நம்ம எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். அதுக்கு வந்து டாட் வந்து எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு நம்ம டேப் வச்சு அளந்து பார்க்கும்போது பாருங்கள் 1/4 இன்ச் இருக்குது. ஒரு சிலருக்கு 1 இன்ச்சும் வரும், 1.5 இன்ச்சும் வரும். அது அவங்களோட கப்பு அளவை பொறுத்து தான். இந்த அளவு ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா 1/4 இன்ச் இருக்குது. நம்ம 1/4 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கலாம். மேலே போட்டிருக்கிறது வந்து பாருங்கள், நான் இப்போ ஒரு கோடு போடுறல அது வந்து மெயின் அளவு. கீழே வந்து நம்ம அந்த பட்டியும் ஃப்ரண்ட்டும் இணைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சை நம்ம சேர்த்து விட்டுருக்கோம். இப்போ அந்த பக்கம் நம்ம அந்த அளவை வந்து கீழே வந்து சேர்த்து இப்படி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு போட் மாதிரி லைட்டாக அப்படியே வளைச்சி இந்த பக்கம் இருக்க கோட்டோட வந்து நம்ம அப்படியே இணைச்சி விட்டுடலாம். உங்களுக்கு அப்படியே இணைக்க வரல அப்படின்னா இந்த மாதிரி நான் ஸ்கேல் வச்சு போட்டிருக்கல அந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்கேல் வச்சு கூட இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மேலே போட்டிருக்க கோடை வந்து நம்ம வந்து டாட் பிடிக்கிறதுக்கு அந்த கோடை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி இணைச்சி வச்சுக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கீழே பிடிக்கிற நம்ம டாட், அதை மெயின் டாட் சொல்லுவோம்ல, அந்த மெயின் டாட்டுக்கு வந்து இதுதான் கீழே போட்டிருக்க அளவு தான் வந்து மெயின் டாட்டு. இப்போ வந்து நம்மளுக்கு ஊக்பட்டி சைட்லேருந்து ஒரு டாட் வரும். அது வந்து நம்மளுக்கு வந்து அளவு ப்ளவுஸில் வந்து எவ்வளோ இடைவெளியில் நம்மளுக்கு வந்து அது எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம அளந்து பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி வரல அப்படின்னா திருப்பிக்கங்க. திருப்பிட்டு அந்த டாட் வந்து எங்கே முடிஞ்சிருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு டேப் வச்சு அளந்து பார்க்குறோம். எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு பாருங்கள் 1.5 இன்ச் இருக்குது. இந்த 1.5 இன்ச்சை வந்து அந்த மெயின் டாட்லேருந்து அந்த சைடில் நம்மளுக்கு அந்த ஊக்குப்பட்டி சைட்லேருந்து வர டாட் பக்கம் நம்ம வந்து அந்த 1.5 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு அந்த ஆம்கோல் சைட்லேருந்து நம்மளுக்கு இன்னொரு டாட் வரும். அதையும் வந்து இந்த மாதிரி புள்ளி வச்சு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே டேப் வச்சு நம்ம அளந்து பார்ப்போம். இந்த மாதிரி அளந்து பார்க்கும்போது பாருங்கள் நம்மளுக்கு ஒரு 1.25 இன்ச் வருது. இப்போ மெயின் டாட்லேருந்து நம்மளுக்கு அந்த ஆம்கோல் சைட்லேருந்து வர டாட்டுக்கு அந்த 1.25 இன்ச்சை வந்து இந்த மாதிரி புள்ளி வச்சு நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து 4வதாக நம்ம ஒரு டாட் வந்து நம்ம பிடிக்க போகிறோம். அந்த 4வது டாட் வந்து எவ்வளோ இடைவெளியில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம அதையும் வந்து நம்ம டேப் வச்சு அளந்துக்கலாம். இந்த மாதிரி நம்மளே வந்து ஒரு அளவாக நம்ம வந்து வச்சுக்க முடியும். இருந்தாலும் இவங்க அளவு ப்ளவுஸ் வந்து கொடுத்து நம்மளுக்கு வைக்க சொல்லியிருக்கனால நம்ம அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் 4வதாக வர டாட் வந்து ஒரு 2 இன்ச் இடைவெளியில் இருக்குது. இப்போ பாருங்கள் இந்த 4 இடத்துலையுமே வந்து நம்ம அந்த 4 டாட் வந்து நம்ம பிடிக்க போகிறோம். நீங்கள் வந்து ஆரம்பத்திலே வந்து நம்ம ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சின்ன சின்ன அளவுகளெல்லாம் நம்ம மார்க் பண்ணிவிட்டு அங்கனங்கன்னு நம்ம நாச் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம தைக்கிறப்ப வந்து சும்மா வந்து நம்மளுக்கு அளவெடுக்க தேவை இருக்காது. ஒரு சிலர் வந்து அப்படியே வந்து கட் பண்ணிவிட்டு லாஸ்ட் அளவு ப்ளவுஸ் வச்சு அளவு எடுத்துகிட்டு இருப்பாங்க தைக்கிறப்ப. அப்படி வந்து நம்ம அளவெடுக்கிற வந்து நேரம் தான் வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆகும். அதுக்கு வந்து நீங்கள் முன்னாடியே வந்து இந்த மாதிரி நம்ம எங்கெங்கன்னு டாட் பிடிப்போமோ அதெல்லாம் வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தைக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம அடுக்கு ப்ளவுஸ் எடுத்து கடன்னு வந்து நம்ம அடுக்கு தைச்சி முடிச்சிடலாம். வந்து பாருங்கள் 4 டாட்டை வந்து நம்ம எப்படி பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இந்த மாதிரி நான் மார்க் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம குண்டூசி இருந்தால் கூட அந்த 4 மார்க்கையும் வந்து நம்ம குத்தி விட்டுட்டோம் அப்படின்னா கீழே இருக்க துணிக்கும் வந்து நம்மளுக்கு மார்க் வந்து விழுந்துடும். மேலே வந்து சிசர் கட் போட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டாட் பிடிக்கும்போது 4 டாட்டுமே வந்து நம்மளுக்கு 2 கப் சைடும் ஒரே அளவுகளில் கரெக்டாக வரும். அப்படி வரும்போது நம்மளுக்கு கப்பில் வந்து எந்த பிரச்சனையும் வந்து வராது. இப்போ வந்து பாருங்கள் நம்ம ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஆம்கோல் சைட்லேருந்து வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் குடஞ்சி நம்ம கட் பண்ணுவோம்ல அதையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க. ஃப்ரண்ட் வந்து 4 டாட் வந்து எப்படி நம்ம மார்க் பண்ணுறதுன்னு சொல்லி மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். 4 டாட் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம வந்து இந்த சைடாக வந்து போடுற அந்த அளவை மட்டும் நம்ம ஒரு 1/2 இன்ச் வந்து சேர்த்துக்கணும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு டாட் பிடிக்கிறதுக்கு அந்த 1/2 இன்ச்சை மட்டும் சைடில் மட்டும் நீங்கள் சேர்த்துட்டு கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 1/2 இன்ச்சை வந்து
அந்த 4வது டாட்டை நம்ம பிடிச்சிட்டோம்னா அளவு வந்து நம்மளுக்கு ரொம்ப சரியாக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், ஃப்ரண்ட்டை வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதோட மட்டும் இல்லாமல் நம்ம எங்கெங்கன்னு மார்க் பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் கரெக்டாக வந்து அந்த அளவு வருதா அப்படின்னு பார்த்துட்டு எல்லா இடத்துலையும் வந்து நம்ம சிசர் கட் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் எப்படி சிசர் கட் போடுறேன்னு பாருங்கள். அந்தந்த அளவில் வந்து இந்த மாதிரி சிசர் கட் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த இடத்துல மட்டும் பாருங்கள், அந்த ஆம்கோல் சைட்லேருந்து வர்றது வந்து நம்ம அந்த துணியை பிடிச்சி பார்த்தோம்னா நம்மளுக்கு சரியாக அந்த அளவு வருதான்னு பார்த்துட்டு அங்கே கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இவ்வளோதாங்க. ஃப்ரண்ட் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ பேக்கோட வந்து நம்ம ஃப்ரண்ட்டை வந்து கரெக்டாக வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம பட்டி வந்து கட் பண்ண போகிறோம். பட்டி வந்து எந்த ஏற்ற இறக்கமும் இல்லாமல் நம்ம எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பாருங்கள், நம்ம இந்த அளவை எடுத்துகிட்டு இந்த பட்டி எவ்வளோ நீளம் வருதுன்னு சொல்லி நம்ம துணி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ இந்த அளவு ப்ளவுஸில் பாருங்கள் 2 இன்ச் இருக்குது நம்மளுக்கு. சைடில் நம்மளுக்கு பட்டியோட அளவு வந்து 2 இன்ச் இருக்குது. இப்போ நம்ம இங்கே வச்சு பார்க்குறப்ப பாருங்கள் நம்மளுக்கு 1.5 தான் இருக்குது. ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த டாட் பிடிக்கிறதுக்கோசரம் 1/2 இன்ச் வந்து நம்மளுக்கு இந்த கிளாத்தில் சேர்த்து விட்டுருக்கோம். அதனால் நம்ம அளவை வந்து இந்த கோட்டில் வச்சு தான் எடுக்கணும். இப்போ எடுக்கிறப்ப பாருங்கள் நம்மளுக்கு 2 இன்ச் வந்து கரெக்டாக வருது. இப்போ 2 இன்ச் அப்படின்னா 1 இன்ச் வந்து நம்ம பட்டியில் கூட்டிக்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மேலே பிடிச்சி தைக்கிறதுக்கு பட்டியை வந்து ஃப்ரண்ட்டோட மேலே இணைக்கிறதுக்கு வந்து 1/2 இன்ச்சும், கீழே வந்து நம்ம பிசுறு தெரியாமல் கீழே பட்டியை மடக்கிறதுக்கு 1/2 இன்ச்சும், ஆக மொத்தம் 1 இன்ச் வந்து நம்ம சேர்த்து விடணும். நான் வந்து பட்டியை வந்து கடைசியாக தான் கட் பண்ணுவேன். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாட்டை வந்து பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இந்த வளைவு வந்து டாட்டை பிடிச்சதுக்கப்புறம் அழகாக வந்து நம்மளுக்கு அந்த போட் மாதிரி வளைஞ்சு கொடுக்கும். இப்போ இந்த சைடு வந்து நம்மளுக்கு 2 இன்ச் வருது அப்படின்னா நம்ம 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ 3 இன்ச்சு இந்த பக்கம் மார்க் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸை வச்சு தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ அளவு ப்ளவுஸில் முன்னாடி அந்த ஊக்பட்டி சைடு எவ்வளோ வருதுன்னு பார்க்குறோம். பாருங்கள் நம்மளுக்கு 2.25 இருக்குது. அப்போ இந்த சைடு 1 இன்ச்சு கூட்டி 3.25 இன்ச் நம்ம வைக்கணும். இப்போ 3.25 இன்ச் நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு இந்த பக்கம் 3.25, இந்த பக்கம் 3, ஒவ்வொரு இன்ச் கூட்டி நம்ம வச்சுட்டு என்ன பண்ணணும்னா இந்த டாட்டை முதல்ல நம்ம பிடிச்சிக்கணும். டாட்டை பிடிச்சதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் டாட்டை வந்து நம்ம இப்படி பிடிச்சிருவோம். டாட்டை பிடிச்சதுக்கப்புறம் இந்த வளைவு வருது பாருங்களேன், கரெக்டாக இந்த வளைவு வந்து நம்மளுக்கு அழகாக வளைஞ்சு கொடுக்கும். இப்படி டாட்டை பிடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த இப்படி வளைஞ்சு கொடுக்கும். இந்த வளைவுக்கு தகுந்தாற் போல் நம்ம வந்து பட்டியோட ஷேப் எடுத்துக்கலாம். இப்போ சும்மா உங்களுக்கு ரஃப்பாக மட்டும் நான் வரைஞ்சி காட்டுறேன். கடைசியாக நான் வந்து இந்த ப்ளவுஸை வந்து உங்களுக்கு பட்டியும் ஃப்ரண்ட்டும் இணைச்சும் காட்டுறேன் அடுத்த வீடியோவில். இந்த மாதிரி குட்டி குட்டியாக டாட் வச்சு பட்டியோட ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். இந்த மாதிரி வரும். இது வந்து அந்த ஊக்பட்டி சைடு இருக்கிறது லைட்டாக கொஞ்சம் மேடாகவும், அந்த பட்டியோட சைடில் வர்றது வந்து கொஞ்சம் கம்மியாகவும் நம்மளுக்கு வரும். இந்த ப்ளவுஸ்லையும் அப்படி தான் இருக்குது. இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 4 டாட் வச்சு நம்ம இந்த ப்ளவுஸை வந்து தைக்க போகிறோம். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க 4 டாட் ப்ளவுஸ் வந்து கட்டிங் வீடியோவும் ஸ்டிச்சிங் வீடியோவும் கேட்டிருந்தீங்க. நான் இப்போ வந்து கட்டிங் வீடியோ கொடுக்குறேன். இந்த ப்ளவுஸ் வந்து ஒரு டிசைன் ப்ளவுஸு, அதனால் வந்து நான் இந்த பட்டியையும் ஃப்ரண்ட்டும் எப்படி நம்ம தைச்சி இணைக்கிறது அப்படின்ற வீடியோ மட்டும் நான் தனியாக உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த மாதிரி நம்ம 4 டாட் வச்சு இந்த ப்ளவுஸை வந்து நம்ம தைக்க போகிறோம். அதனால் நம்ம வந்து இந்த பட்டியோட அளவு மட்டும் சைடில் எப்படி வந்துச்சோ இப்போ நான் எப்படி உங்களுக்கு அளந்து காட்டினனோ அந்த மாதிரி அளந்து மட்டும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த டாட்டை நீங்கள் பிடிச்சிட்டு இந்த அளவையும் கரெக்டாக இந்த மாதிரி கவர் பண்ணுற மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த வளைவை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டையும் பட்டியும் இணைக்கும் போது அந்த வளைவும் நம்மளுக்கு கரெக்டாக வரும். அதே போல் இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்படி நீங்கள் இணைச்சாலும் இணைங்க, இல்லைன்னா ஒரு இன்ச் வந்து கீழே வந்து பட்டியை விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுட்டு மேலே வந்து பட்டியை பிசுறு தெரியாமல் அடித்து திருப்பி விட்டுட்டு அதுக்கு மேலே பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் வச்சுட்டு எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு பார்த்துட்டு ஃப்ரண்ட்டு அதுக்கு மேலே வந்து கீழே வந்து நீங்கள் மடக்கி அடிச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது. நான் தனியாக வந்து உங்களுக்கு பட்டியும்
பட்டியோட ஃபுல் விவரத்தோட ஒரு வீடியோ வந்து தனியாக உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ வந்து இப்படி வந்து இந்த வீடியோவில் வந்து இந்த இது சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பட்டியை வந்து நிறைய விதத்தில் வந்து நம்ம இணைக்கலாம். அது எப்படி எப்படின்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்கள், இந்த வீடியோவில் வந்து ஒரு 36 இன்ச் சைஸு 4 டாட் வச்சு ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி கட்டிங் போடுறது அப்படின்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வந்து இந்த ஃப்ரண்ட்டையும் பட்டியும் எப்படி வந்து இந்த 4 டாட் பிடிச்சு இணைச்சி நம்ம பேக்கையும் ஃப்ரண்ட்டும் வந்து முன்ன பின்ன வராமல் எப்படி தைக்கிறது அப்படின்றத வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.